கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் குருஜியுடைய ஃபேவரட் 10 ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் 21 வர்ற சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஒரு இயர் அண்ட் மீட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீட்டில் 25 பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்ன 2025 அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்களும் அதாவது கலந்துக்கிற எல்லாருமே உங்களுக்கான பக்கெட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய வரிசையில் இப்போ வந்து குருஜியுடைய ஃபேவரட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அதுக்கு தான் ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ரைட். இப்போ 10 ஃபேவரட் ஸ்டாக்ஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த 10 ஃபேவரட் ஸ்டாக் வந்து எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது? இல்லை, ஒவ்வொரு இதுவும் நம்ம டீல் பண்ணும்போது என்ன ரீசனில் அதை வாங்கினேங்கிறத சொல்லிடலாம். அதுக்கு அடிஷ்னல் என்னென்ன ரீசன்ஸ்லாம் இப்போ அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கிறதையும் பற்றி சொல்லிடலாம். ஏன் அதை வந்து இன்னும் ரிட்டைன் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறதையும் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எடுத்து பேசுவோம். இப்போ அதுதான் கரண்ட்டாக வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. இல்லை, ரொம்ப நாளாக ஆக்டிவாக இருக்குது, இப்போ பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. அண்டு இன்னும் ஷேர் வந்து மேலே போயிட்டே இருக்குது வேறு. ஸோ எந்த காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் குவைட் சம்டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து த்ரஸ்ட் ஏரியா வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பிளேயர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, அவங்கள பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. த லீடர் ஆஃப் த லாட்னு பார்த்தீங்கன்னா டிக்ஸான், தென் ஆம்பர் அண்டு கெய்ன்ஸ். இதை தவிர வந்து நம்ம இன்னொரு ஷேரை டீல் பண்ணோம், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இந்த ஏர் கண்டிஷனரிங், அப்புறமேல அஃப்கோர்ஸ் வாஷிங் மிஷின், அந்த மாதிரி இதில் கூட இருக்காங்க. அவங்கள பற்றி கூட நம்ம ரீசெண்ட் டைமில் டீல் பண்ணியிருந்தோம். அண்டு அவங்களும் இப்போ வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த Q2 ரிசல்ட்ஸுக்கு அப்புறமேலையும் இந்த ஷேர் ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டுருக்கு. இப்போ கூட இந்த QIB மூலமாக வந்து ஃபண்டு வர ரைஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஆஃப் லேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு பரவலாக ஒரு நியூஸ் அடிபட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கேபினெட் வந்து ஷார்ட்லி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சென்டிவ் வந்து கன்சிடர் பண்ண போகிறதா ஃபார் த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா அப்படின்னு வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நியர்லி அபவுட் 80-85% வந்து அதில் இருக்க கம்போனன்ட்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட மார்ஜின் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இவங்க வந்து மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸாக தான் இருப்பாங்க. எதர் சாம்சங்காக இருக்கும், இல்லாட்டா மொட்ரோலாக்காக இருக்கும், இல்லாட்டா அதர் லீடிங் பிளேயர்ஸு. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்காக தான் சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறது ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 15-16% தான் இருக்கும். அதாவது வேல்யூ அடிஷன் டு த கம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15-16% தான் இந்தியாவிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ PLI ஸ்கீம் வந்து இருக்குது. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் இருக்குது. நம்ம பேசின அத்தனை கம்பெனிக்கும் PLI சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கம்போனன்ட்ஸையும் நமக்கு வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணோன்ட்டு இன்னொரு இன்சென்டிவ் வரப்போகுது ஸ்கீம். அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷார்ட்லி வந்து அவங்க கேபினெட் அப்ரூவ் பண்ண போகிறாங்க. அந்த கேபினெட் அப்ரூவ் பண்ணோன்னா அதுவும் செயலுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். அதனால தான் இன்றைக்கி கூட பாருங்கள், டிக்ஸானாக இருக்கட்டும், ஆம்பர், பிஜி எல்லாமே ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸாக இருக்குது ஷேர் ப்ரைஸ். அண்டு டிக்ஸானுக்கு ஒரு அடிஷ்னல் இது என்னென்னா, விவோவோட கான்ட்ராக்ட் வர சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் செல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்க்கு இந்தியாவில் பண்ண போகிறதா. அப்புறமேலே ஆஃப்டர் இந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்குங்களா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்க பார்டர் டிஸ்பியூட்டை சம்வாட் இன்னைக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் ரீச் ஆன மாதிரி தெரியுது. அதனாலேயும் இப்போ அதர் ஏரியாஸ்லேயும் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் வரும். லைக் முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருந்தாங்க சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம். இப்போ வந்து அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் போல இருக்குது. அதனால் எனி ஜாயின்ட் வெஞ்சர் சைனீஸ் கம்பெனியோட யாராவது பண்ணால் அதுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுப்பாங்க போல இருக்குது. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டு. அண்ட் அந்த மாதிரி அப்ரூவல் கிடச்சிச்சின்னா தென் நாட் ஓன்லி அந்த டெக்னாலஜியும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், அதே சமயத்தில் அவங்கக்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இந்தியாவுக்கு. இதனால் இந்த ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அட் அ ஃபியூச்சர் டைம். ஏன் அப்படின்னா பை 2030 இன்றைக்கி வந்து $125 பில்லியன் இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து
will become about $450 billion வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அப்போ இதே லெவலுக்கு நம்ம கம்போனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நியர்லி அபவுட் 350 இல்லாட்ட $400 பில்லியன் அளவுக்கு வந்து நம்ம கம்போனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி சைனாக இருக்காது நேச்சுரலி. அதனாலையும் இந்த இந்தியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த கம்போனன்ட் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய பிஎல்ஐ ஸ்கீமோ இல்லாட்டா வேறு அதர் இன்சென்டிவ்ஸோ ஆஃபர் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் அடிப்படுது. அது வந்துச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிலாம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோர் ஆஃப் த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு இல்லாட்ட ஒயிட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ டிக்ஸான் அந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா மோர் இன்ட்டு யூனோ மொபைல்ஸு அண்டு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டோட பிஇ பார்த்திங்கன்னா அது அபவுட் 48 அது மாதிரி தான் இருக்குது. half of Dixon அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இது வந்து சம்வாட் ஃபேவர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இந்த இது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அண்டு இது எதை காமிக்குது அப்படின்னா இந்த பிஎல்ஐ வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஒரு புது ரூல் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் சோலார் செல் மேனுஃபேக்சரிங்க்கு. ஜூன் 2026லேருந்து சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரர் அத்தனை பேரும் சோலார் செல்ஸ் இந்தியாவில் தான் ப்ரொக்யூர் பண்ணோம், அப்போ தான் அவங்க சோலார் மாடியூலையே விற்க முடியும் அப்படிங்கிற ரூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2026லேருந்து அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூனோ அவங்க வந்து ஸ்கேல் அப் பண்ணுவாங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷனை, இல்லாட்டா புது இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்ணிக்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு வே கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பேக் போன் ஆகிடும் நமக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மாதிரி இட் ஜெனரேட்ஸ் அ ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனாலையும் இது வந்து ஒரு பெரிய த்ரஸ்ட் ஏரியா. ஏன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேணுங்கிறது என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு. அது யங் பீப்புள் இருக்கிறாங்க. அந்த யங் பீப்புளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட்டு. அது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா தென் வந்து யூனோ த க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும் இந்தியாவுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த கன்சியூமர் இண்டஸ்ட்ரியிலையும் யூ கேன் சி ட்ரெமெண்டஸ் க்ரோத். ஏன்னா இவங்க வந்து இந்த கன்சியூமர் இண்டஸ்ட்ரிலாம் அப்ராடில் விற்று தான் அவங்க வந்து க்ரோ ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் டொமஸ்டிக் கன்சம்ஷனே இவங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ அதனால் வந்து கிரேட் ஃபோக்கஸ் எங்கே இருக்க போகுதுன்னா அது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் தான் இருக்க போகுது. ஈவன் வேர்ல்டு வந்து க்ரோ ஆகலைன்னா கூட கவலை இல்லை, நம்ம இந்தியாவோட மார்க்கெட்டே இஸ் சஃபிஷியன்ட்டு. ஸோ எதர் டிக்ஸானாக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் சொல்லிட்டீங்க, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. ஸோ அதர் இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டர் சரி. இப்போ ஃபார்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த மார்க்சன் ஃபார்மா அண்ட் நியூலாண்ட் ஃபார்மா. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த யூனிக் ஸ்ட்ரென்த்து, ரெண்டு பேருக்கு இருக்கிற யூனிக் ஸ்ட்ரென்த்து. அண்ட் நியூலாண்ட் ஃபார்மா எஸ்பெஷலி அந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இது இருக்கிறனால தெர் இஸ் அவங்களுடைய மாலிகூல்ஸ்லாம் அந்த கமர்ஷியலைசேஷனுக்கு வந்துட்டனால அந்த இது வந்து கிரீன்ஸ் அ கிரேட் ரெவென்யூ. ஏன்னா வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி ஆகிட்டாங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு இது இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லலாம் இந்த ஜுவல் இந்த க்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அதர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு எடுத்துட்டோம்னா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஏன்னா அந்த ப்ரொமோட்டர் தெம்செல்ஸே அவங்களே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஆடட் பாயிண்ட்டு. அப்புறம் ஏன்னா இந்த இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் ஏன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம இந்தியன்ஸோட பேஷன் அந்த கோல்டுக்கு இருக்கிற லவ்னால இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால கோல்டு இதில் வந்து கல்யாண் வந்து என்னுடைய ஃபேவரெட்டு. அப்புறம் கன்சியூமர் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வருண் பிரிவரேஜ் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அந்த வருண் பிரிவரேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். பட் இந்த Q2 ரிசல்ட்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இந்த கம்பெனியை. ஏன்னா இது வந்து நார்மலி இது வந்து லீன் பீரியடு. உங்களுக்கு வந்து எப்போ நார்மலாக பெட்டராக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா மான்சூன் பீரியடில் யார் வந்து நிறைய இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டாங்க. ஸோ நிறைய குறைஞ்சிரும் இந்த இது. ஸோ நமக்கு வந்து இந்த Q2 இஸ் நாட் அ
கரெக்ட் மெஷர். ஸோ Q3 அண்ட் Q4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக அவங்க நல்லா பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் அவங்க வந்து அந்த ஆஃப்ரிக்காலையும் க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வர அங்கே அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயும் க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். அவங்களுடைய லோன் போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வித் அக்யூசிஷனு. அது ஒன்று தான் ரிஸ்க் ஃபேக்டராக அதில் பார்க்குறோம். பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக இருக்குது. அவங்களுடைய லோன் க்ரோத்தோட அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் பெட்டராக இருக்குது. அதனால் இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து இந்த கம்பெனி வந்து என்னுடைய ஃபேவரேட்டு. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா முத்ரா இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கம்பெனி. அண்டு அப்புறமேலே சொன்னோம்னா இந்த அசாட் அண்டு சிடிஎஸ்எல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் போர்ஷன் என்கேஷ் பண்ணது தான். ஸோ ஏன் அப்படின்னா பீரியாடிக்காக நம்ம வந்து அந்த அந்த ஷேரை நம்ம வித்துட்டு தான் இருக்கணும். அப்போ குறையிறப்ப கூட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நார்மலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அப்ஸ்விங்கில் இருக்குது, இல்லாட்டா ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி கம்பெனிஸையும் நம்ம வந்து கொஞ்சம் என்கேஷ் பண்ணி வைக்கிறது பெட்டர் அப்படிங்கிற ஃபீலிங்கில் யூ யூஸ் டு டூ இட். இந்த ரீபேலன்ஸில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. எந்த டைமில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு எப்படி ரீபேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் எப்படி பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். அதாவது நார்மலாக வந்து 3 அக்கௌண்ட் இருக்குது. 3 அக்கௌண்ட்டு சன்னு ஒய்ஃபு அந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்கிறனால இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் இது பண்ணலாம், செல் பண்ணிடலாம். பட் இன்னொரு அக்கௌண்ட்டில் இந்த ப்ராஃபிட் மட்டும் வித்ட்ரா பண்ணிவிட்டு தென் வந்து திருப்பி அந்த இன்னொரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்னோடய டேக்ஸ் லைபிலிட்டிலாம் என்ன இருக்குது ஈச் அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு எந்த அக்கௌண்ட்டில் விற்றா பெட்டராக இருக்கும் என்னோடய டேக்ஸ் பிளானிங்க்கு அப்படின்னு அதையும் டிசைட் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் நான். ஸோ ரீபேலன்சிங்னா பிளைண்டாக ரீபேலன்சிங் இல்லை. இந்த அக்கௌண்ட்டில் விற்றா சம்டைம்ஸ் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து கூட நான் வாங்குவேன். பட் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. ஸோ ரீபேலன்சிங் நாட் பிளைண்டாக பண்ணுறது இல்லை. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது? இன்னும் வந்து நீங்கள் பவர் செக்டருக்குள்ளெல்லாம் வரல, எப்படியும் வருவீங்க. என்டிபிசி கிரீன் அது வந்து அமங் த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் டாடா பவர் நான் என்டிபிசி கிரீனில் வந்து இப்போ பேங்க் பண்ணுறேன். ஸோ அதனால் என்டிபிஸில் இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கு, ஸ்லோவாக அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா இவங்க பப்ளிக் செக்டார் கம்பெனி, இவங்க ஈஸியாக வந்து ஆர்டர்ஸ் வாங்க முடியும். அண்ட் லோவஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் பணம் ரைஸ் பண்ண முடியும். அண்ட் எக்ஸிஸ்டிங் இதில் வந்து நிறைய லோனை வேறு ரீபே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து Q3ல ஃபார் பெட்டராக இருக்கும் தென் வந்து ஏர்லியர் பீரியடோட. அதுவும் ஒரு நல்ல குட் சைனு. அண்டு அதே இது என்ன ஆகும்னா இவங்க ஃப்யூச்சராக நான் பாரோ பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பாரோ பண்ணதில் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது. பிப்ரவரிலேருந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிரும். அப்போ போய் அவங்க பாரோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெட்டர் ரேட்டில் கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி மச் பெட்டர் ஆகும். அண்ட் எனி ப்ராஜெக்ட் வந்து பேபேக் பீரியட் பார்த்தீங்கன்னா 4.5 years. இஃப் there is a loan based இருந்துச்சுன்னா about 7 yearsல பைபேக் இது பேபேக் பீரியடு. ஸோ 7 yearsல அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து சைஸபிள் ரிட்டர்ன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ என்டிபிசி கிரீன் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா வெரி குட் ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனி. அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த முத்ரா அப்படின்ட்டு இப்போ வந்து நியூ ஏஜ் வேறு வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ரூவல் பண்ணி ஆகணும். இப்போ ஜெரோதாவில் கூட நீங்கள் வந்து புரோக்கர்ஷிப் அது மூலமாக நீங்கள் ஷேர் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து நிறைய ஆன்லைன்லேயே நிறைய இது பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ டைரக்டர்ஷிப் ரெனியூவல் பண்ணுறதுக்கு கூட முத்ரா அந்த மாதிரி கம்பெனியில் போய் தான் நம்ம ரெனியூ பண்ணணும். இங்கே வேர்ல்டு ஓவர் வர இதே ஒர்க்கு நிறைய ஒர்க் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி வந்து இதோட க்ரோத் வந்து ஸ்டெடியாக இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த கம்பெனியோட நாங்கள் டீல் வேறு பண்ணிகிட்ருக்கோம் வேறு. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி பற்றி அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நல்லா தெரியும். ஈவன் பிஃபோர் அவங்க லிஸ்டிங்க்கு முன்னாடியே தெரியும் இந்த கம்பெனி பற்றி. ஸோ இந்த சிடிஎஸ்எல் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சிடிஎஸ்எல், பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், அப்புறம் இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸ் அத்தனையும் வந்து இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. பட் எல்லா கம்பெனிலும் என்கிட்ட ஷேர் இல்லை. பட் ஏஞ்சல் ஒன், 360, சிடிஎஸ்எல், பிஎஸ்சி தான் இருக்குது. ஸோ சில அக்கௌண்ட்டில் இப்போ ரீசெண்டாக சேல் பண்ணி என்கேஷ் பண்ணேன். பட் சில அதர் அக்கௌண்ட்ஸ்லாம் அந்த ஷேர்லாம் அப்படியே தான் இருக்குது. அண்டு எம்சிஎக்ஸ் டோட்டலாக நான் எக்ஸிட்டட் பண்ணிட்டேன் அதுலேருந்து. நான் எக்ஸிட் ஆனையும் விலை ஏறிட்டு தான் இருக்குது. 5,900 எக்ஸிட் ஆனேன். இப்போ 6,500 அந்த மாதிரி கோட் ஆகிட்டு இருக்கு. 6,700 மேலே போயிடுச்சு. 6,700 அது மாதிரி இருக்குது. பட் திங் இஸ் நம்ம ஹையஸ்ட் ப்ரைஸில் எப்பொழுதுமே வித்துற முடியாது. அதே மாதிரி லோவஸ்ட் ப்ரைஸில் என்றைக்குமே வாங்கிட முடியாது. நம்ம ஒன்ஸ் நம்ம வி ஆர் கான்ஃபிடென்ட் ஓகே
இதுக்கு மேலே வந்து இந்த ஷேரில் நான் இதோட பெட்டர் ஷேர் இருக்குது. ஓகே. இப்போ நான் அதை வித்தோன்னே எங்கே போட்டேன் அப்படின்னா கரெக்டாக என்டிபிசி க்ரீன் என்டிபிசியில். ஸோ அடுத்த இது வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த இதுக்கு மூவ் இன் பண்ணியாச்சு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பர்மனண்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறதில்ல ஸ்டாக்ஸை. 3 years 5 years அதுதான் டென்யூர். 8 years 10 years அப்படின்னா வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நல்லா. ஸோ டெக் கம்பெனிஸ் ஏதாவது இந்த இதில் டெக் கம்பெனியில் லேட்டன் வியூ அதில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து திருப்பியும் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டராக வந்திருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் ஆல்சோ கெட்டிங் ஹீட்டட் அப். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 18th டிசம்பர் 18th கூட ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் குறையுங்கிறாங்க. அந்த அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் இருக்குது. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே எக்கானமியும் இஸ் டூயிங் வெல். 2.8% growth இருக்குது ஜிடிபி. அப்படி இருக்கிறப்ப அப்போ நேச்சுரலி அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்த அனலிட்டிக்ஸ் கம்பெனி இதுங்களுக்குலாம் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதனால் இந்த லேட்டன் வியூ வந்து ஃபர்தராக நல்லா பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரிசர்வ்ஸும் நல்லா இருக்குது. அண்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கூட நல்லா இருக்குது. ஸோ அதனால் ரைட் கேண்டிடேட் ஃபார் போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ let us see எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான். சஜஷனும் ஒரு வச்சு கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரெஜிஸ்டர்ட் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இது எல்லாமே ஒரு டீசர் அண்ட் ட்ரெய்லர் மாதிரி தான். இதே மாதிரி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் 21ஆம் தேதி நடக்க போகிற நம்மளுடைய இயர் அண்ட் மீட்டிங்கில் பேச போகிறோம். ஸோ அந்த மீட்டில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே லிங்க்கு கொடுத்துருக்கோம், கமெண்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி kaaveribusiness.in அப்படின்னு நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க, மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குருஜி கூட நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.